என்னம்மா 4வது வீதிக்கு ஏதோ போலீஸ் வேன்லாம் வந்துட்டு போகுது, என்ன விசேஷம்? யாரையோ கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது, என்ன விசேஷம் இங்கே? ஆமாம், போலீஸ் வேன் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, பார்த்துக்கலையா? நான் இப்போ கவனிக்கல, போயிட்டு போகுது, நம்ம என்னத்தான் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன். நீங்கள் தான் எங்கேயுமே வெளியவே வரக்கூடாதுன்னு இருக்கிறீங்களாச்சு. வெளியே வரக்கூடாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டுருப்பானுட்டேன். அப்படி இல்லை, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே கூட்டமாக இருக்குது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்துட்டியா? சரி, என்ன நடந்தாம்மா? வாடகைக்கு வச்சுருந்தாங்களே மேலே, அப்படி எனக்கு ஒரு தெரியாது. போர்ஷன் காலியாக இருந்தது. ஒரு 5000 ரூபா வாடகை வருதுன்னு அந்த அம்மா வாடகைக்கு விட்டுருக்குது. தனியாக இருக்குது அந்த அம்மாவா? அம்மா ஆமாம், தனியாக இருக்குது. அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்கானல்ல. ஆமாம் ஆமாம், சொல்லு. அப்புறம் சிங்கப்பூர்லேயே அங்கே இருக்கான்னு சொல்ல. சரி, எப்படியும் எங்கேயும் இருக்கட்டும். ஆமாம். அப்புறம் அந்த பையன் பணம் அனுப்பிடுறேன், இந்த அம்மாவுக்கு செலவில்லை, இருந்தாலும் இது கூட துணைக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வாடகைக்கு வச்சிருக்குது. ஆமாம், கூட அந்த ஐயன் வெளியில் அந்த அம்மா மட்டும்தான் அப்புறம் வச்சிருக்குது. அப்புறம் என்னாச்சு, வாடகைக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க, நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. சரி, இந்த அம்மாவும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா குடும்பம் தான் அப்படின்ட்டு எல்லாம் விசாரிச்சு தான் வச்சுருக்குது. சரி, இங்கே பக்கத்தில் ஏதோ கம்பெனிக்கு போயிட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுமே ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு சாயந்தரம் தான் வருது. அப்புறம் இப்படி தான் வந்திருக்குது. எல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க, நல்லா க்ளோஸாகவும் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 3 மாதமெல்லாம் ஆயிடுச்சு வந்து. சரி. அப்போ நல்லா இருக்கா, ஏதோ இந்த அம்மா செஞ்சாலும் கொடுக்குறது, அவங்க செஞ்சாலும் கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு அது தப்பு இல்லை, ஒரு அம்மா தானே. இந்த அம்மாவுக்கும் அவங்க பொண்ணு மாதிரி நினச்சிட்டு பிள்ளையும் நல்ல பிள்ளை நல்லா பேசுது அப்படின்னு பிரியமா இருந்திருக்குது. சரி. அப்புறம் அந்தாலும் வேலைக்கு போயிருது. அப்புறம் இப்படி இருக்கிறாங்க. அப்புறம் அது எந்த விதமாக சந்தேகம் வரல, ரொம்ப நல்ல மனுஷராக தெரிஞ்சிருக்குது. சரி. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அப்பப்போ சண்டை வருதாமா. ஏன்னா இந்த புள்ள வீட்டில் வசதி இல்லாத வீட்டில் கட்டியிருக்காங்க. சரி. அப்போ அதை கொண்டு வரல, இது கொண்டு ஏதோ நான் பேசுவாராமா, அந்த புள்ள அழுதுட்டு கம்முன்னு இருக்கா, அதுதான் சண்டை அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் அதையும் நம்பிடுச்சு. அப்புறம் எனக்கு ஏதோ சந்தேகமாக தெரியுது, அப்பப்போ அடிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு. அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, எதுவுமே இல்லை, இருந்தாலும் வந்து நகை பிரச்சனை அது இது இருக்குது, இந்த மாதிரி ஒன்றும் கொண்டு வரலன்னு அப்பா பேசுவார், அவ்வளோதான். நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறது வேணா ஒரு கேமரா வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க, என்னதான் இப்படி பேசுகிறாரு, அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது கேமரா, அப்படி நம்பிக்கை இல்லாமல் அதெல்லாம் ஆகாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரி. அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் எப்படிங்கம்மா அப்படின்னு சொல்லுது. நீ அருமையான உள்ளையாத்தான் இருக்கிற, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறாரா அப்படின்ட்டு. என்னம்மா பண்ணுறது, எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி அப்படின்னு அந்த புள்ள சொல்லி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறேன். சரி, சொல்லு, சொல்ல வருதே சொல்லு. அதுதான் அப்படி இருந்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவுக்கு பாயாசம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, சொல்லு. பாயாசம் கொடுத்துட்டாளா? அந்த அம்மா ஏதோ செஞ்சதுன்னா கொடுக்குது. சரி. இந்த புள்ள பாயாசம் கொண்டு வந்து கொடுத்துருக்குது. பாயாசம் கொண்டு வந்து கொடுத்த நேரத்தில் வச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது, வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுது, மகன் ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த நேரத்தில் ஃபோன் வந்துருச்சு, மகன் பேசுகிறாப்புல அப்படின்ட்டு பேசிட்டு மகன்கிட்ட பேசிட்டு வந்து புள்ள எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு மகன்கிட்ட சொல்லியிருக்காப்புல. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா, நல்லா இருமா, எதுக்கு ஜாக்கிரதையாக புதுசாக இருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை, நல்லா அவங்க ஊர் எல்லாமே கேட்டு வச்சுருக்கிறேன், எதுவும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, பாயாசம் கொடுத்துட்டு போன புள்ள, சரி இந்த புள்ளக்கிட்ட மகன் பேசுனது ஒரு நிமிஷம் பேசிட்டு வரலான்னு போயிருக்குது. படி ஏறி போய் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்குது. அந்த புள்ள ஃபோன் பேசுகிறத கேட்டுடுச்சு இந்த அம்மா. லைட்டாக எப்படின்னா, இன்றைக்கி எப்படியே பாயாசம் கொடுத்துருக்குறேன், அதுக்குள்ளே ஏதோ நான் மயக்க மருந்து போட்டுருக்குறேன், அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்ததை இன்றைக்கி எப்படியோ லெவல் பண்ணிடலாம், அந்த அம்மா ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது இந்த அம்மா கேட்டுருக்குது, காதுலையே கேட்டுடுச்சு. கேட்டது என்னாச்சு, இந்த அம்மா அழுக்கம் இல்லாமல் வந்துடுச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, உடனே அந்த ரூமை லாக் பண்ணிடுச்சு. லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த அம்மாவோட பையன் ஃப்ரெண்டு இருக்கா, அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்ட்டு உடனே போலீஸ் எல்லாம் வர வச்சு இந்த மாதிரி வர வச்சு எல்லாம் பார்த்துட்டாங்க. அவர் பார்த்த முடி அவங்க ரொம்ப நாள் கேடியாமா, அவங்களுக்கு பின்னால் ஒரு 10 பேரே குரூப்பே இருக்குதாமா. அதனால் உங்களால் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல காரியமாச்சு அப்படின்னு இன்றைக்கி சொல்லி இந்த அம்மாவை பரவாயில்ல, உங்களால் தான் எங்களுக்கு நல்லது நடந்திருக்குது, இப்போ ஒரு 10 பேர் குரூப்பே பிடிச்சிடலாம், ரொம்பவுமே கொலை கொள்ளை எல்லாமே செஞ்சுட்டு வர்றவங்க தான், பார்த்தா தான் இந்த மாதிரி
அந்த மாதிரி செய்யக்கூடிய பொம்பளை. அந்த ஆளும் அதே மாதிரி தான் 2 பேர்த்தையும் அந்த பொம்பளை உடனே அந்த பிள்ளைய உடனே பிடிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்தில் தானே, அதனால் கொண்டு போயிட்டாங்க. அதனால் வாடகைக்கு வைக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் இருக்கும்போது பார்த்து வைக்கணும். வாடகைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. பக்கத்தில் இந்த நாய் வந்து 1 மணி 2 மணிக்கு எல்லாம் ஜாமத்தில் உடச்சிட்டே இருந்தேன். இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருதாமா, அதனால வச்சிருச்சு. நம்ம வீட்லேயும் திருடம் வந்துடுவா அப்படிங்கிறதுக்கு பயமாக இருந்திருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால வாடகைக்கு வைக்கணும். தெரிஞ்சவங்களா நாய் மூலியமாக வந்து விட மனுஷன் மூலியமாகவே வந்துருச்சு. ஓ சரி சரி சரி. அந்த மாதிரி வாடகைக்கு வைக்கிறவங்க பார்த்து வைக்கணும். குடியிருக்கிறவங்க வர்றதுன்னா பார்த்து குடியிருக்க வைக்கணும். அதுதான் நான் சொல்றேன். சரி சாமி, ரொம்ப ஓகே.